வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,500 81,100 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 35,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. ஜாப் லொக்கேஷன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஜூன் 29 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு நிறுவனம் தான். இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பெங்களூர் இருக்கனால நம்ம தமிழ்நாட்டில் போஸ்டிங்ஸ் இருக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் 2 ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைனோ பாப்பு அப்சர்வேட்டரி, அதாவது விபிஓ அப்படிங்கிற பிளேஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி கேஎஸ்ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் காவலூர், கொடைக்கானல் அப்படிங்கிற 2 பிளேசஸில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப் பொறுத்த வரைக்கும் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாக 5 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 2 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா லெவல் 4 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 7th சிபிசி படி உங்களுக்கு லெவல் 4 பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது இனிஷியல் பேசிக் பே 25,500 நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 81,100 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு ஒரு 35,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதோடு உங்களுக்கு பர்சனல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதோட அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஜாப் லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானல், காவலூர் இந்த பிளேசஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க இந்த லிங்க்கில் போய்ட்டு, அதாவது www.iiap.res.in./ia_jobs அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட்டு, குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி டிக்ளரேஷன் ஃபார்ம், கரிக்குலம் விட்டே அதாவது சிவியும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி எஜுகேஷ்னல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர், க்ரியேட் நியூ அக்கௌண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும்.
ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப மெயில் ஐடி ஃபோன் நம்பர் எல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் இதெல்லாமே மென்ஷன் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் 30 days ஃப்ரம் த க்ளோசிங் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 29 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஜூன் 29 அடுத்த 30 நாட்களுக்குள்ளே ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் ஹார்ட் காப்பியாகவும் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா webmaster@iiap.res.in இந்த வெப்சைட்டில் இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு அல்லது ஸ்கில் டெஸ்ட்டு அல்லது ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ரிட்டன் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இது தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷன், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்சி, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸு, நியூமரிக்கல் எபிலிட்டி. ஸோ அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க இந்த டீட்டெயில்ஸும் இருக்கும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இதுக்கான சிலபஸ். ஓகேங்களா. அதோட ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் காம்படன்ஸ் ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது பற்றின ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் கிடைக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SC STனா 5 years, OBCனா 3 years இந்த மாதிரி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்கும். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 29 ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 30 days நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து ஒன் டைம் செக் பண்ணிக்கிங்க. சேலரியில் பேசிக் பே மட்டும் இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங்க்கான ப்ராபஷன் பீரியட் உங்களுக்கு 2 வருடங்கள் ப்ராபஷன் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராபஷன் பீரியடை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து பர்மனெண்ட் ஆகிடும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் ஜூன் 29 அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 படித்து பாருங்கள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.